வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. சில வருடங்களுக்கு முன்பு ஐஏஎஸ் இன்டர்வியூவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஸ்பைரண்ட் அவர்களிடம் கேட்ட கொஷின் என்னன்னா, சினிமா நடிகர்களை ஏன் தமிழ்நாட்டில் முதல்வராக தேர்ந்தெடுக்கிறீர்கள்? இந்த கொஷினை கேட்டாங்க. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின். இதை மாதிரி ரீசன்ட் டேஸில் நிறைய ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்ஸு க்ரியேட் ஆகலாம். இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் ஆஸ்பைரண்ட்ஸ். அதாவது இன்டர்வியூ பேஸ்டு கொஷின்ஸ் இந்த மாதிரியும் இருக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சினிமா நடிகர்கள் ஏன் முதல்வராகவோ அல்லது பிஎம் ஆகவோ ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை வரணும். அடுத்தது, அவங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மக்கள் தான். தேர்டு ஒன்று யோசிக்கணும்னா, சாதாரண மக்களை விட அவங்களுக்கு நிறைய கிரியேஷன், நிர்வாக திறன், எல்லா துறையை சார்ந்த வல்லுநர்களையும் பார்த்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும். இது போதுமே. அதுக்கு உதாரணமாக எம்ஜிஆர் அவங்க நல்ல திறமையான நிர்வாகத்தை நடத்திட்டு வந்தாங்க. ஜெயலலிதா அவங்களும் சினிமாவிலேருந்து தான் வந்தவங்க. அவங்களோட திறமையை உலகமே பேசுச்சு. அதே மாதிரி விஜயகாந்த், கமல்ஹாசன், விஜய் இவங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட நிர்வாகத் திறமை வளரும். இதுதான் அந்த கொஷினுக்கு ஆன்சராக இருக்க முடியும். இந்த மாதிரி இப்போ ரீசன்ட் டேஸில் எதுனா ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தேங்க்யூ.